கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். ஒரே மாதிரி பிறந்தா கூட செய்கிற செயல்களால் மனிதனுக்கு மனிதன் வேறுபாடு இருக்குது. எல்லோரும் ஒன்றா தான் பிறந்துருக்குறோம், ஆனால் ஒரே மாதிரி இல்லை. எல்லோரும் 10 மாதம், நீயும் 10 மாதம், நானும் 10 மாதம் பாட்டெலாம் பாடுவாங்க. ஒரே குடும்பத்தில் பிறந்த அண்ணன் தம்பியெல்லாம் ஒரே மாதிரி சிந்திக்கிறது இல்லை. மனுஷன் எல்லாம் ஒரே மாதிரி இருந்தால் கூட ஆளாளுக்கு வேறுபட்டு தான் சிந்திப்பான். அப்போ செய்கிற செயலை அவன் எப்படி செய்கிறானோ அதை பொறுத்து தான் வேறுபடுத்தி பார்க்குறோம். இவர் கொஞ்சம் அமைதியாக பேசுகிறாரு, இவர் சாந்தமாக பேசுகிறாரு, இவர் நல்லா பேசுகிறாரு, இவர் உண்மையாக பேசுகிறாரு, இவர் பொய்யாக பேசுகிறாரு, இவர் வேண்டப்பட்டவராகிறாரு, இவர் வேண்டப்படாதவராகிறாரு, இவர் ஒத்து வருவார், இவர் ஒத்து வர மாட்டார். இதெல்லாம் இருக்குது இல்லை. இதெல்லாம் அவங்கவுங்க செய்கிற செயலை பொறுத்து தான் இருக்குது. அப்போ நீங்கள் உங்கள் செயல்கள் மேலே சரியாக இருக்கணும், செயல்களை சரியாக செய்யணும், குற்றமற்ற செயலாக செய்யணும், பித்தியாருக்கு தீங்கு பண்ணாத அளவுக்கு இருக்கணும். உங்கள் சிகரெட்டு தான் உங்கள் கை தான், நீங்கள் தான் காசு கொடுத்து வாங்குறீங்க, நீங்கள் தான் பிடிக்கிறீங்கன்னா கூட சிகரெட்டு பிடிச்சி மற்றவங்க மேலே ஊதுறது நல்லது இல்லை. அது நல்ல செயலானா சிகரெட் நீங்கள் பிடிக்கிறதுக்கான ஒரு இடத்துக்கு போய்ட்டு தனியாக உட்காந்து என்ன பண்ணிட்டு வரலாம், பிடிச்சிட்டு வரலாம். ஸோ சரி தப்பு இல்லை. பித்தியாருக்கு தொல்லை அவர் பக்கத்தில் பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்காத பக்கத்தில் என்ன பண்ணுவானா? ஒரு சைவம் சாப்பிட்றோன்னே இருக்கட்டும், அசைவம் சாப்பிட்றான்னா அவரை தூரமாக போக சொல்லிடலாம். சைவம் நீங்கள் சாப்பிட்றீங்க, நான் கறியெல்லாம் சாப்பிடுவேன், நான் அசைவம் சாப்பிட்றோம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெளியே போய் சாப்பிடுங்கன்னு சொல்லலாம். இல்லை நாமளும் கூட வெளியே போகலாம். குற்ற உணர்வில் இருக்கக்கூடாது, பித்தியாரை மதிக்கிறதுக்காக. அதை அவர் தப்பாக நினச்சிக்கிறாரு, பெருமையாக நினச்சிக்கிறாரு அப்படின்னா அது அவர் பிரச்சனை. தேவைப்பட்டால் அவரை தள்ளி உட்கார சொல்லலாம், தேவைப்பட்டால் நம்மளும் கூட தள்ளி உட்காரலாம். ஏன்னா அவருக்கு பிடிக்கல, அதை பார்த்து ஒரு மாதிரி இருக்குது அவருக்கு. அதனால் மனிதாபிமானத்தோட, ஸோ செயல்கள் மனிதாபிமானத்தோடு இருந்தால் சரி. அப்போ அதை வச்சு தான் அவன் சிறப்பானவன்னு சொல்லப்படுறாங்க. ஸோ செய்கிற செயல்கள் சிறப்பானதாக இருக்கணும், அதுதான் அவங்க சொல்ல வர்றாங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.